பெண்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கலாம்? பெண்களுக்கு உதவி செய்தாங்கன்னு சொன்னா வேற தப்பா எடுத்துக்க கூடாது. நான் திரிஷாவை சொல்றேன், யாராவது தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க வீட்டு பொம்பளைங்க எல்லாம் பார்த்தா பொம்பளையா தெரியலையா? திரிஷா பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு பொம்பளையா தெரியுதா? எம்ஜிஆர் வந்து மைசூர்ல போய் மூகாம்பிகையில வாழ் கொடுத்தாரு. இவரு எம்ஜிஆர் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அங்க கொண்டு போய் வாழ் கொடுக்காரு. இப்ப எம்ஜிஆருக்கும் உனக்கு யானி வச்சா ஆயிட்டுமா? முதலமைச்சர் உங்ககிட்ட சொன்னாரா நான் தான் அடுத்த எம்ஜிஆர், இல்ல நான் எம்ஜிஆர் மாதிரி அப்படின்னு ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னாரா? நீங்களா ஏன் பேசிட்டு திரியுறீங்க? இப்ப நீங்க சோறு சாப்பிடுறீங்க, எம்ஜிஆரும் சோறு சாப்பிட்டாரு, அதனால நீயும் எம்ஜிஆர் ஒன்னாயிட முடியுமா? அவர் கோயிலுக்கு போனானா அது அவரும் இஷ்டம். மூகாம்பிகை கோயிலுக்கு போறவெல்லாம் எம்ஜிஆரா? அறிவுங்கிறது இல்ல. எம்ஜிஆர் ஜெயலலிதா பத்தி எல்லாம் ரொம்ப பெருமையா பேசுறீங்களே, அந்த ஜெயலலிதாவை புடைய பிடிச்சி இழுத்தது, தலைமாடி பிடிச்சி இழுத்தது எல்லாம் நீங்க தானே. சட்டமன்றத்தில் அவங்களை அசிங்கப்படுத்தி அவங்க சாகர வரைக்கும் உங்களை எதிர்த்துட்டு தான் செத்தாங்க. இப்போ அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த கட்சி கூடயே கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்கள பெருமையா பேசுறீங்களே, என்ன அர்த்தம்? உயிரோட இருந்தாங்கன்னா அவங்க காலடி நெருங்கிருக்க முடியுமா நீங்களா? நடிகர் மாதிரி அப்படி 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 ஒரு சைகை காமிப்பார். மூஞ்சி அடிச்சிட்டோம் இல்ல, அப்படி சைகை காமிப்பாரு. ஏன் உங்க தலைவர் இப்படி சைகை காமிக்கக்குள்ள உன் கண்ணை கொண்டு எங்க வச்சிருந்த? அவர் என்ன உங்களுக்கு அடிமையா? நீங்க சொல்றதா அவர் கேட்கணுமா? எது பண்ணாலும் 5 நிமிஷம் பேசினாராம், பரோட்டா கொத்துற மாதிரி கொத்திட்டாங்களாம். எப்படி பாருங்களா, எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு திமிரு இருக்கு அவருக்கு. அவர் சொன்னது உண்மைதானே. 5 நிமிஷம் தான் பேசினாரு, காலி. ஒரு முதலமைச்சரா இருந்தவரை ஒரு எம்எல்ஏவா கூட இல்லாம ஆக்கிட்டாரு. இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? மேடமடியா பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாகரிகம்னா என்னன்னு தெரியல, மரியாதைன்னா என்னன்னு தெரியல, ஒருத்தவங்க மரியாதையா பேச தெரியாது, வாங்க போங்க அப்படிங்கறதெல்லாம் உங்க வீட்டுல சொல்லியே தரலையா? உனக்கும் தெரியல, உன் கட்சி ஆளுங்களுக்கும் தெரியல.